நாம் இப்போ சீஸ் பேக்கரி ஸ்டைலில் சீஸ் கேரட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். கேரட் துருவினது, கொஞ்சம் பட்டர், அப்புறம் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வெங்காயம் 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சம் கிரேட்டட் சீஸு. இதோ கிரேட்டட் சீஸு இது அப்படியே புட்டு போட்ட அப்புறம் கிரேட் பண்ணது தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெண்ணெய் உருகட்டும். அதுக்குள்ளே நான் ப்ரெட்டை பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது மேலே வைக்கிறதுக்கு. இப்போது வெண்ணெய் உருகுது, நம்ம ஜீரகத்தை தாளிக்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு வெங்காயம், நான் ஒரு கையில் இது பிடிச்சிருக்கிறதுனால நான் எடுத்து போட முடியல. இது நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு போடணும். உப்பு ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா சீஸில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப கம்மியாக தான் உப்பு போடணும். ஜஸ்ட் கொஞ்சம் போதும். இது வெங்காயத்துக்கு மாத்திரம்தான், காய்க்கெல்லாம் நிறைய பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஸ்பூன். நான் இது பிங்க் சால்ட்டு, இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுருவோம். ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேக்கரியில் போய்ட்டு கேரட் சாண்ட்விச் வாங்குவோம், இது எப்படி பண்ணாங்கன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. ரொம்ப சிம்பிள், நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்மளும் கட்டி எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும் அவசியம் இல்லை, 3/4 குக் ஆனாலே போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா கேரட் தானே, அதனால் பரவாயில்ல. பட்டர் போடலன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சரி, அதுக்குள்ளே நம்ம அந்த கிரேட்டட் சீஸ் எடுத்து இதில் போட்டுடலாம்.